பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சரி, இந்த நேரத்துல எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது என்று ஒரு பக்தன் அழகாய் சொல்லுகிறார். என்ன, அவருடைய வாழ்க்கையில எந்த தடையும் இல்லாதபடி கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். உங்க வாழ்க்கையில கூட காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறார். கடந்த நாட்கள்ல நிறைய தடைகளை மாற்றி இருக்கிறார். கடந்த நாட்களை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு தடையால இருக்குது. இந்த காரியம், பிசினஸ் காரியம், ஊழிய காரியம், என்னுடைய பிள்ளைகள் காரியம், இவனுடைய வீட்டு காரியம், இது தடையாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏற்ற நேரத்துல வழி திறக்கும். ஆண்டவர் செய்ய நினைக்கும் போது யாரு தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சரியான நேரத்தில் ஆண்டவர் வழி திறந்து விடுவார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து தேசங்களுக்கு ஊழிய ஒழுங்கு செய்யப்பட்டு நாங்கள் புறப்பட்டு கொண்டிருந்தோம். ஆஸ்திரேலியாவுக்கு விசா வந்து விட்டாரு. ஆனா நியூசிலாந்துல அந்த நாட்டில் இருக்கிற எம்பசில வேலைக்கு ஆட்கள் வராதபடி சில பிரச்சனைகள், அதனால தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. பிந்தி தான் விசா வழங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அதுல சீட்டெல்லாம் ரொம்ப நெருக்கடி, கஷ்டம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா 2 சீட் இருக்குது ஃபைனலா சொன்னாங்க. நாங்க 2 பேர் தான் போனோம். கடைசி 2 டிக்கெட் புக் பண்ணி சரியான நேரத்துக்கு நான் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்து உபவாச ஜெபத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தார். சில சமயம் அப்படித்தான் தடை வருவது போல் இருக்கும். கடைசி நிமிஷத்துல கர்த்தர் வழி திறப்பார். அவர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல தடைகள் விலகும், காரியம் வாய்க்கும். சொந்த போகாதங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவரீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த மகளுடைய வாழ்க்கையில, இந்த மகனுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும், காரியம் ஆய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.